Hi friends, welcome to channel Success in NEET. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா NEET PYQ சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் உங்களுக்கு பேசிக் கேரக்டர் ஆஃப் அரோமேட்டிக் அமைன்ஸ் வச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்த்தோ அண்ட் பேராநைட்ரோஃபினால் அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். ஸோ அதில் ஒரு கான்செப்ட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். NCERTயில் இருக்கிற ஒரு கான்செப்ட்டும் வீடியோட எண்டில் தெரியும் உங்களுக்கு. ஸோ என்னென்னு பார்ப்போம். The boiling point of paranitrophenol is higher than that of orthonitrophenol. ஸோ ஆர்த்தோநைட்ரோஃபினாலோட பாய்லிங் பாயிண்ட்டை கம்பேர் பண்ணும்பொழுது பேராநைட்ரோஃபினாலோட பாய்லிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேராநைட்ரோஃபினாலில் வந்து உங்களுக்கு அந்த ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அது வந்து இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டாக இருக்கும். ஆனால் ஆர்த்தோநைட்ரோஃபினாலில் வந்து நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க என்னென்னு. ஸோ ஆர்த்தோநைட்ரோஃபினால்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னால தான் உங்களுக்கு பேராநைட்ரோஃபினாலில் வந்து பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் வச்சு அதை எப்படி நம்ம செப்பரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கொஷினும் வந்து உங்களுக்கு NCERTயில் கொடுத்துருப்பாங்க. நான் சொல்கிறேன் அது. ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து பேராநைட்ரோஃபினால் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கிறது வந்து பேராநைட்ரோஃபினால். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிஜன் இது ஹைட்ராக்சில் குரூப் இந்த சைடு இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த சைடு வந்து NO2 குரூப் வந்து இருக்குது, பேரா பொசிஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு பேரா நைட்ரோஃபினால். ஸோ இந்த ரெண்டுக்கு இடையில எப்படி பாண்ட் ஃபார்ம் பண்ணணும்னா இது வந்து வேறு ஒரு மாலிகுல் அண்ட் இது ஒரு வேறு ஒரு மாலிகுல். இது ரெண்டுக்கும் இடையில இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஃபார்ம் ஆகுது. பட் இந்த ஸ்ட்ரக்சர் கன்சிடர் பண்ணுங்கள். இங்கே செகண்ட் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு OH இருக்குது, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு NO2 இருக்குது. ஸோ அந்த NO2 இந்த தான் ஆக்சிஜன் தான்ப்பா அது. ஓகே, ஸோ அது கொஞ்சம் இது மாற்றிருக்கு, அந்த டயக்ராமில் வித்தியாசமாக தெரியுது, அது ஆக்சிஜன் தான். ஓகேவா? ஸோ இந்த ஆக்சிஜன் வந்து இது வந்து NO2க்குரிய ஆக்சிஜனுக்கும் அண்ட் பக்கத்தில் இருக்கிற அதே ஹைட்ராக்சில் குரூப்பில் இருக்கிற ஹைட்ரஜனுக்கும் இடையில உங்களுக்கு ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஃபார்ம் ஆகுது. பேசிக்கலி இது வந்து ஒரே ஸ்ட்ரக்சர் தான், சேம் ஸ்ட்ரக்சர். எப்படி போட வேண்டிய ஸ்ட்ரக்சர்னால் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு NO2 வந்து இங்கே இருக்குது, அதே மாதிரி OH குரூப் இங்கே இருக்குது. ஸோ அதில் வந்து அந்த ஹைட்ரஜன் பாண்டிங்கை மென்ஷன் பண்ணி போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ரிங்கு மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து வரைஞ்சி காமிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ பேசிக்காக வந்து இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்க இடத்துல பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும், ஈஸியாக வந்து பிரேக் பண்ண முடியாது. ஸோ அதனால் பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு NCERTயில் என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் பாருங்கள், ஆர்த்தோ அண்ட் பேரா ஐசோமர்ஸ் கேன் பி செப்பரேட்டட் பை எப்படி நம்ம செப்பரேட் பண்ணலாம் அப்படின்றது. ஏன்னா இதுக்கு வேறு பாய்லிங் பாயிண்ட் இருக்குது, அதுக்கு வேறு பாய்லிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்போ இதை கான்செப்ட் வச்சு நான் சொல்லிடலாம், பேராக்கு எனக்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகமாகவும் ஆர்த்தோக்கு பாய்லிங் பாயிண்ட் கம்மியாகவும் இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டீம் டிஸ்டிலேஷன் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணிக்கலாம். இது அகைன் இது வேறு ஒரு கொஷின். புரியுது? ஒரே கான்செப்ட்லேயும் உங்களுக்கு வேறு கொஷின்ஸ் வருது. ஸோ அந்த டயக்ராம் கொடுத்துருந்தாங்களே, அங்கே முன்னாடி கொடுத்துருந்தோம்ல, அதுதான் இது. ஸோ அது இதை பார்த்துக்கோங்க நல்லா. இங்கே பாருங்கள், இங்கே வந்து இந்த ஆக்சிஜன் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்ட்ரக்சரில் இந்த இது வந்து ஆக்சிஜன் தான் ஆக்சுவலி. அது உங்களுக்கு ஏதோ மிஸ்டேக்கில் இந்த இது மறைஞ்சிருக்க மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்த்தோநைட்ரோஃபினால் ஸ்டீம் வாலடைல். ஏன்னா அதில் இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் தான் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து வாலடைல்னால் வேப்பர் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஓகேவா? ஈஸியாக வேப்பர் ஆகிடும். ஆனால் பேராநைட்ரோஃபினால் வந்து லெஸ் வாலடைல்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதில் வந்து இன்டர்மாலிகுலர் பாண்டிங் இருக்குது. அதனால தான் அவ்வளோ ஈஸியாக வந்து வாலடைல் ஆகாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு கொஷின். ஓகேவா? ஸோ கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த சீரீஸ் கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்றதை மென்ஷன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட்.